சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி அருகே தடுப்பணை கட்டுமானத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து 16 நாட்களாக போராட்டம் தொடர்கிறது. திண்டுக்கல் மாவட்டம் கரந்தமலையில் உற்பத்தியாகி மதுரை வழியாக பாய்ந்து சிவகங்கை ராமநாதபுரம் வரை செல்லும் பாலாறு தென் மாவட்டங்களின் மிக முக்கிய நீர் ஆதாரமாக விளங்கி வருகிறது. இந்த ஆற்றின் மூலம் சுமார் 650 கண்மாய்கள் நிரம்பி 1,00,000 ஏக்கர் நிலப்பரப்பளவில் விவசாயம் செழித்து வருகிறது. இந்நிலையில் தற்போது சூரப்பட்டி பகுதியில் 9,56,00,000 ரூபாய் மதிப்பில் புதிய தடுப்பணை ஒன்று கட்டப்பட்டு வருகிறது. எந்த ஒரு விவசாய நிலமும் இல்லாத பகுதியில் ஒரு தனி நபரின் குடிநீர் நிறுவனத்திற்கு சாதகமாக அதிகாரிகள் இந்த திட்டத்தை செயல்படுத்துவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. 1 கிலோமீட்டர்ல தள்ளி இருக்கிற அந்த கிராமத்துக்கிட்ட இதை போடல. ஆனா பேர் பொட்டல்பட்டி சூரல்பட்டின்னு இருக்கு. இந்த இடத்துல தடுப்பணை அந்த தனியார் இதுக்கு பக்கத்துல இந்த அதிகாரி போடுற நோக்கம் என்ன? ஒரு நாளைக்கு ஒரு 10,000 லிட்டர் இப்ப எடுத்து விற்கிறாருன்னா இந்த தடுப்பணை கட்டப்பட்டா அவர் 1,00,000 லிட்டர்ல இருந்து தண்ணி எடுக்கலாம். இப்ப 3 மாவட்டத்துக்கு சப்ளை பண்றாரு அந்த தனியார் தண்ணி என்ன இனிமேல் தமிழகம் முழுக்க சப்ளை பண்ணலாம். அதுக்காகத்தான் இந்த அதிகாரிகள் அந்த தனியார் கம்பெனிக்கு ஆதரவா செய்யறாங்கிறத எங்களுடைய மிகப்பெரிய குற்றச்சாட்டு. அதை கண்டுகொள்ளாமே இருக்கு. அந்த அதிகாரியுடைய மெத்தன போக்கையும் குறைகளையும் நாங்கள் சொல்ல யாருமே இந்த அரசாங்கம் அவங்க மேல நடவடிக்கை எடுக்காம இருக்கு. இந்த தடுப்பணையால் சிங்கம்புணரி மற்றும் அதன் சுற்றுவட்டார நூற்றுக்கணக்கான கிராமங்களின் விவசாயம் முற்றிலுமாக பாதிக்கப்பட்டு லட்சக்கணக்கான விவசாயிகளின் வாழ்வாதாரம் கேள்விக்குறியாகும் அபாயம் ஏற்பட்டிருப்பதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். இந்நிலையில் தடுப்பணை திட்டத்தை முற்றிலுமாக கைவிட வலியுறுத்தி பாசன விவசாய சங்கங்கள் கடந்த 16 நாட்களாக தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். நடைப்பயணம், கடையடைப்பு, உண்ணாவிரதம் மற்றும் ஆற்றுக்குள் இறங்கி புதைக்குழி போராட்டம் என போராட்டங்கள் தீவிரமடைந்து வரும் நிலையில் தமிழக அரசு உடனடியாக தலையிட்டு பணிகளை நிறுத்த வேண்டும் என கோரிக்கை வலுத்துள்ளது. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.